கை மாறிய ஆட்டம். முக்கியமா தோல்வி அடையிற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே போனாங்க. ஆனாலுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சு சாம்சன் அவர் எந்தெந்த ஆட்டமெல்லாம் சிறப்பா விளையாடுறாரோ, நிச்சயமா அந்தந்த ஆட்டங்கள் எல்லாத்துலயுமே சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அவரு நிரூபிச்சு குடுத்துருக்காரு. திரும்பவும் ஒரு முறை நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஒரு சாதனை ஆட்டத்த சஞ்சு சாம்சன் அவர் இன்னைக்கு விளையாண்டு குடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டு இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப நம்ம சிஎஸ்கே அணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க. சிஎஸ்கே அணி அதில் பாதாளத்தில் இருந்து இப்போ அடுத்ததாக இந்த 10வது ஆட்டம் சிஎஸ்கே விளையாண்டு முடிச்சிருக்கப்ப பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தா நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியம், மகிழ்ச்சி எல்லாமே காத்திருக்கிற மாதிரியான ஒரு மேட்சாக தான் இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான ஒரு ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இந்த மேட்ச்சில் இன்றைக்கி ஆரம்பத்தில் டாஸில் இருந்து ஆட்டம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு ஹைலைட்ஸாக இப்போது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் வழக்கம் போல் டாஸ் தோல்வி நாயகனான ருத்ராஜ் அவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிக்கல. அக்ஷர் பட்டேல் டாஸ் ஜெயிச்சார். ஆனால் அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், ஐபிஎல்லில் இந்த வருஷம் டாஸ் ஜெயிக்கிற டீம் அவங்க ரன் சேசிங் எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் டாஸ் தோக்கிற டீம் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் தான் டெல்லி அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியம். நாங்களே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை அக்ஷர் பட்டேல் எடுக்கிறாரு. ஸோ இதனால் நிசனக்கா, கேஎல் ராகுல் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. 2 பேருமே ஒரு 2-3 ஓவர் விளையாண்டாங்க, ரன்ஸ் பெருசாக அடிக்கல. ஆனாலுமே நிசனக்கா பார்த்தீங்கன்னா திடீர்னு 19 ரனில் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா பின்னாடியே கேஎல் ராகுல் பிக் இன்னிங்ஸ் எங்கே இன்னைக்கு விளையாண்டுருவாரோ அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு இருந்தா அவரும் 12 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமாக ராணா ஒரு 15 ரன், கருண் நாயர் அவரும் 13 ரன் தான் எடுத்தார். இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்தார், 13 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல், கேப்டன் அக்ஷர் பட்டேல் அவரும் பிக் இன்னிங்ஸ் விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா அவருமே கூட 2 ரன் தான் எடுத்தார். ஸோ இப்படி பொட்டுன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரன் எடுக்க முடியாமல் தடுமாறினாங்க, விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டே இருந்தாங்க. ஓவராலாக 10 ஓவருக்கு 70 ரன் தான் எடுத்திருப்பாங்க, 5 விக்கெட்டை இழந்துட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டப் அவர் வந்தார். ஸ்டப் அவரை ஆரம்பத்தில் தூக்கியிருக்கலாம், நூர் அகமது ஒரு கேட்சை தவற விட்டார். ஸோ அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட ஸ்டப் சமீர் ரிஸ்வி அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டார். 2 பேருமே அதிரடியாக விளையாண்டாங்க. அதே நேரத்தில் பொறுப்பாகவும் 2 பேரும் விளையாண்டாங்க. அப்படிங்கிறதால டெல்லி அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. டெல்லி அணி ஒரு கட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 120, 30 தாண்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவங்க 2 பேருமே நல்லா விளையாண்டதால் ஸ்டப் கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி நின்றார். ஆனாலுமே 38 ரன் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சமீர் ரிஸ்வி கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் நின்றார். ஸோ அவர் நாட் அவுட் ஆகாமல் நின்றனால தான் கடைசியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கிட்டத்தட்ட 20 ஓவர் முழுசாக விளையாண்டுட்டாங்க. 155 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதில் சமீர் ரிஸ்வி 40 ரன்கள் எடுத்திருந்தார். கடைசி நேரத்தில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி அவுட்டோ சர்மா அவர் ஒரு 14 ரன்கள் எடுக்க நம்ம சிஎஸ்கே ஓரளவுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கும் நல்லா பந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லணும், கிட்டத்தட்ட எக்கனாமிக்கை நிறைய போலர்கள் மெயின்டைன் பண்ணாங்க. ஹுசைன் எல்லாம் 4 ஓவருக்கு 19 ரன் தான் கொடுத்தாரு. முகேஷ் சௌத்ரி கூட 31 ரன் தான். அன்ஷுல் கம்போஜி தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போட்டார், 49 ரன்கள் எடுத்துட்டாங்க. நூர் அகமது 22 கொடுத்தாரு. ஜெமி ஓவர்டன் 1 ஓவர் தான் போட்டார், 5 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ அற்புதமான சிஎஸ்கே போலிங் ஸ்பெல் முடிஞ்சதால் 156 தான் சிஎஸ்கே அணியின் வெற்றியின் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக ஈஸியாக எடுக்கக்கூடிய டார்கெட் தான். நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே இந்த ரன்னை எளிதில் சேசிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. அதே போல் தான் சிஎஸ்கே அணி பக்கம் ஓப்பனராக வழக்கம் போல் சஞ்சு சாம்சன், அதே போல் ருத்ராஜ் 2 பேருமே வந்தாங்க. ருத்ராஜ் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்குமே ஒரு விஷயம் புரிய வருது, டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களும் ஸ்லோவாக விளையாண்டாங்க, ரன்ஸ் எடுக்க கஷ்டப்பட்டாங்க, பேட்டிங் பண்ணவும் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா பொறுமையாக விளையாண்டார். அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாலுமே 13 பந்து ஃபேஸ் பண்ண ருத்ராஜ் 6 ரன் எடுத்து அவுட் ஆனதை பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பயங்கரமாக கோபம் வந்திருக்கும் அந்த நேரத்தில். அதுக்கப்புறமா ஊர்வில் பட்டேல் வராரு. ஸோ ஊர்வில் பட்டேல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வராரு, ஒரு 2-3 சிக்ஸர்கள் அடிக்கிறாரு. அவ்வளோதான் என்னுடைய ரோல் அப்படிங்கிற மாதிரி பொட்டுன்னு அவுட் ஆகிட்டு கவலையே இல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்தார், 2 சிக்ஸர், 9 பந்துக்கு 17 ரன் எடுத்து அவுட் ஆகி போயிட்டார் ஊர்வில் பட்டேல். ஆனால் இன்றைக்கி முழுக்க களத்தில் நின்று ஒட்டுமொத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சுமை, சிஎஸ்கே அணியின் அந்த ரன் ப்ரெஷர் எல்லாத்தையுமே தோளில் தாங்கிக்கிட்டு சஞ்சு சாம்சன் பொறுமையாக அவ்வளோ அற்புதமாக சிறப்பாக விளையாண்டார்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் அந்த முதல் 30 ரன் எடுக்கிற வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 120 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாண்டார் சஞ்சு சாம்சன். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் நம்ம குல்தீப் யாதவ் அவர் சிக்கினார். அந்த ஓவரில் அவர் ராங்கான தப்பான பந்துகள் அடுத்தடுத்துன்னு போட 2 சிக்ஸர்கள் ஒரு 4 அடித்தார். அப்படியே ஆட்டத்தினுடைய மூமெண்ட்டமை சிஎஸ்கே அணிக்கு அந்த ஒரே ஒரு ஓவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் சஞ்சு சாம்சன். ஸோ இதனால் கிடுகிடுன்னு கொஞ்சம் ஸ்லோவாக விளையாண்ட சஞ்சு சாம்சன் அடுத்த அந்த 2 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக விளையாண்டு அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். பத்தாக்குறைக்கு கார்த்திக் சர்மா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் பிளேயர் அங்கே நின்றுக்கிட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாம் 23 பந்துக்கு 22 ரன்கள் மட்டுமே அடித்து ஸ்கோர் போர்டை பார்க்குறப்ப கார்த்திக் சர்மா மேலே கோபம் வர்ற மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி கார்த்திக் சர்மா விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் அவர் திட்ட மனசு வரல. ஏன்னா சிஎஸ்கே அணிக்கு விக்கெட் விழுந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மாதிரி அவர் நிற்கிறாரு அப்படிங்கிற விதத்தில் பாராட்டலாம். ஆனாலுமே ஒரு யங் பிளேயர், மற்ற டீம்லலாம் யங் பிளேயர் எப்படி விளையாடுறாங்க, ஆனால் சிஎஸ்கே வாங்கின இந்த 14 கோடி ரூபாய் பிளேயர் இப்படி அடிக்கிறானே அப்படின்னு நமக்கு கோபம் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு கார்த்திக் சர்மா. இதில் கரெக்டாக 15வது ஓவரை பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் அவர் டேக் ஆன் பண்ணுறாரு. யாருடைய போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவருடைய போலிங்கை டேக் ஆன் பண்ணுறாரு. அந்த ஓவரில் 2 சிக்ஸர் ஒரு 4 அடித்து ஏறக்குறைய அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ரெண்டுத்தையுமே சமமாக்கிட்டாரு. 30 பந்துக்கு 30 ரன் அப்படிங்கிற மாதிரி மேட்சை கடைசி வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போகாமல் அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே அணிக்கு ரன் ரேட் தேவைப்படுதில்ல, அதை உயர்த்தி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அடித்து அதுக்கப்புறமா லுகிங்கடி போடுறாரு. அந்த ஓவர்லேயுமே அடிக்கிறாரு சஞ்சு சாம்சன். ஸோ இதனால் ரொம்ப கிடுகிடுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் உயருது. சஞ்சு சாம்சன் அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுரி நெருங்கி பக்கத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ ஆனாலுமே அடுத்தடுத்து சிஎஸ்கே டீமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரன் ரேட் ப்ரெஷரும் இல்லை, விக்கெட்டும் விழலை அப்படிங்கிறதால இந்த ரன் சேசிங்கை கடைசியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரன் சேசிங்காக அபாரமாக செம்மையாக நம்ம சிஎஸ்கே ரன் சேசிங் பண்ணி முடிக்கிறாங்க. இதில் சஞ்சு சாம்சன் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப முக்கியமான சூப்பர்பான ஒரு பேட்டிங் நாக் விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொன்னேன், சஞ்சு சாம்சன் எந்தெந்த மேட்ச்சில் எல்லாம் அவர் அடிக்கிறாரோ அந்தந்த மேட்சுகளில் நம்ம இந்திய அணிக்காக இருந்தாலும் சரி, சிஎஸ்கே அணிக்காக இருந்தாலும் சரி, அந்த டீமின் வெற்றி உறுதி அப்படின்னு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட இன்னிங்ஸ் செமையான சூப்பரான இன்னிங்ஸை சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டு இன்றைக்கி ஜெயிக்கவும் வச்சுருக்காரு. ஸோ சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றியால் இப்போ புலிப்பட்டியலில் எடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களுக்கும் நம்மள மாதிரி தான் இந்த ஆட்டம் ரொம்ப முக்கியமான ஆட்டம். ஆனாலுமே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதனால் பிளே ஆஃபுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த கடைசி வாய்ப்பை ஏறக்குறைய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களுமே இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம சிஎஸ்கே அணி ரன் ரேட் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றியால் ரன் ரேட் அதிகமாக இருக்குது. ரன் ரேட் அதிகமானது மட்டும் கிடையாது, அதோட 2 புள்ளிகளும் சிஎஸ்கே அணிக்கு கிடைச்சிருக்கு. இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் அடுத்த கட்டத்துக்கு சிஎஸ்கே அணி நகர்றாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே சிஎஸ்கே பார்த்திங்கன்னா அந்த 6வது இடத்துல இருக்காங்க. அந்த 6வது இடத்துலையே இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கீழே இருக்கிற டீம் யாராவது ஜெயிச்சா கூட சிஎஸ்கே அணியை 6வது இடத்துல இருந்து கீழே இறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏற்கனவே 6வது இடத்துல இருந்தாலும் இப்போ இன்னும் வலுவாக 6வது இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அதே போல் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்காக அவர் விளையாண்டு கொடுத்த இந்த மிக முக்கியமான இன்னிங்ஸ் இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ஈஸியான வெற்றியை கடைசியாக வாங்கி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டமும் விளையாடணும் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே அடுத்தடுத்த ஆட்டத்தில் அவர் இதே மாதிரி விளையாடணும் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் தான் சஞ்சு அவர்கிட்ட இருந்து